மொட்டை மாடியில நின்று கும்பலா காலங்காத்தால காக்கான்னு கத்துறாங்களே, இவங்களாம் யாரு? எதுக்காக? இதே மொட்டை மாடியில தினமும் காக்கா வந்து காக்கான்னு கத்தும். பழைய சோறு வைக்க கூட யாருமே வரல. இன்னைக்கு பழையல் சாப்பாடு வச்சு காக்கான்னு கத்துறாங்க, அந்த காக்காவே வரல. எதுக்காக? எதுக்கு அப்படி குளிங்க எழுதுனுங்கிற? செத்தது எங்க அப்பாயா? நான் அழுவல, என் அண்ணன் அழுவல, என் தங்கச்சி அதான் உன் பொண்டாட்டி அது கூட அழுவல பாரு. அவன் நசத்துல அழுவ மாட்டாடா. அப்புறம் ஏன் குளிங்க எழுதுனுங்கிற? எங்க அப்பா மேல அவ்வளவு பாசமா? பாசத்துல அழுவலையா, பசியில அழுவுற. சாப்பாடு வச்சு 2 மணி நேரம் ஆகுது. கொப்பம் எப்ப சாப்பிடுறது, நம்ம எப்பயா சாப்பிடுறது? காலையிலே கட்டியும் போட்டு வயிறுலாம் கபகபன்னு எரியுது. இதெல்லாம் உங்களுக்கு எங்கடா புரியுது? யோ, படையல போட்டு சரக்கு வச்சுன்றீங்க மனுஷனா நீ? யார் மேல துப்புற? நிறுத்துக்கடா. எங்கடா இலையில இருந்த வடையை காணோம்? ஆயா சுட்ட வடைய காக்கா தூக்கிட்டு போச்சு. காக்கா சுட்ட வடைய யாரா தூக்கிட்டு போனது? இங்கதான் இருக்குது. யார பாக்குறானுங்க? நம்மளதானோ? ஐயோ, மோனம் போகுது. ஜோடிதான் நிக்கும். வழி விடுங்க. ஏன் பெரியப்பா ஏன் மெதுவா போறாரு? மெதுவாட இல்ல, அதான் மெதுவா போறேன். சாவர வயசுல செத்த காமெடி. எப்ப இலைய விரிக்க போறானுங்களோ? பெரிய தப்பன்டா. படம் எடுத்ததா மாப்ள? உங்க வீட்டுல பொண்ணு எடுத்ததுடா. மாமா கோவப்படாதீங்க மாமா. எங்க அப்பாக்கு அப்புறம் நீங்க தானே. சாவுத்துலயா? இல்ல மாமா, பந்தத்துல பாசத்துல, ஏன் நம்ம குடும்பத்துல இனி நடக்க போற எல்லாத்துலயும் முன்னணி நடத்த போறதே நீ தானே மாமா. ஆமா மாப்ள, எங்க அப்பா சாகல மாப்ள. அப்புறம் ஏன்டா சோத்த வச்சு காக்கான்னு கத்துறீங்க? இல்ல மாப்ள, உன் ரூபத்துலதான் எங்க அப்பாவே பாக்க. பாருடா, ஏண்டா குடும்பத்தையே காக்கா பிடிக்க நல்லாதான்டா வருது. அப்புறம் ஏன்டா காக்கா வர மாட்டேங்குது? டேய், என்ன காக்கா பிடித்து நிறுத்திட்டு உங்க ஒப்பனை காக்கா பிடிங்கடா. ஏன் இப்படி மானத்தை வாங்குற? இனிமே என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாத. நீ நாடி என்கிட்ட பேசவா சொல்லுது? நான் உங்ககிட்ட பேச மாட்டேன்டி. உன் பேச்சு கா 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 கா. ஏய் கத்திரி கத்தாம இருக்க. உங்களுக்கு இப்படி ஆயிட்டானுங்களா? டேய் பைத்தியங்களா? நிறுத்துங்க. காலையில இருந்து காக்கான்னு கத்திட்டு இருக்கீங்க. யாருங்க நீங்க? எங்க காக்கா விஷயத்தை எது கிராஸ் பண்றீங்க? கிராஸ் பண்ணுவேங்க. ஏன்னா நான் ப்ளூ கிராஸ். ப்ளூ கிராஸ்னா? யோ, இங்க வாயா. நான் தப்பான விஷயமா? ஏங்க, நீங்க ரொம்ப நேரமா காக்கான்னு கத்தி இந்த காக்கா மட்டும் இல்ல, இந்த காலனியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க எங்கமா டார்ச்சர் பண்றோம்? அந்த காக்கா தான் சாப்பிட வராம எங்களை டார்ச்சர் பண்ணுது. ஆமாங்க. ஏங்க, உங்க அப்பா சாப்பிட வரல, நீங்க மேல கத்துறீங்க. உங்க சத்தத்துல எங்க அப்பா நிம்மதியா சாப்பிட முடியலன்னு கீழே கத்துறாரு. என் புருஷன் வேற நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்க முடியலன்னு அவர் வேற கத்துறாரு. எங்க அப்பா வேற ஹார்ட் பேஷண்ட்டுங்க. ஏதாவது ஆச்சு பெரிய பிரச்சனையாடு பாத்துக்கோங்க. ஏங்க என்ன பேசுறீங்க? நாளைக்கே உங்க அப்பா மண்டையை போட்டான்னு வச்சுக்கேன், அந்த ஆளுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. நீங்க சாப்பாடு செஞ்சு மொட்டை மாடில காக்கா சோறு வைக்கும் போது நாங்கெல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணா என்னடா மாமா? சூப்பர் மாப்ள. யாருங்க இந்த ஆளு? லூஸ் மாதிரி லூஸ் மாதிரி இல்ல, லூசு தான். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் 1/2 மணி நேரம் தான் டைம். நீங்க போங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். காலி பண்ணிட்டு போல போலீஸ்க்கு கால். அதெல்லாம் இருக்கட்டும், கீழே காக்கா பத்தின மேல அனுப்பிச்சு விடுக்கா. உங்க அப்பா கோபாலகிருஷ்ணன் உங்க 3 பேர்ல யாரு மேல கோவமா இருக்காமா? அதனால நீங்க 3 பேரும் சேர்ந்து காக்காக்கு சோறு வைக்காம தனித்தனியா வைங்க. கரெக்ட். ஆளுக்கு 10 நிமிஷம் தான் டைம். நீங்க சீட்டு கொடுங்க பெரியப்பா. சீட்டரா? இந்த சுந்தரம். சுந்தரம் சொல்ல என் பேர் தான் வந்துடும். என் மேலதான் எங்க அப்பாவுக்கு பாசம் அதிகம். நடுப்புள்ளன்னு என் மேல பாசத்தை கொட்டுவாரு. சுந்தரம் சுந்தரம்னு சொல்லி பாசத்தை பொழிவாரு பெரியப்பா. டேய் தட்டெடுத்துட்டு வா. நடுப்பையன் மேலதான் உனக்கு பாசம்னு நடு வீட்டுல சொல்லிட்டு வந்துக்கிறேன், புரியுதா? என் மானத்தை காப்பாத்து. 10 நிமிஷம் தான் டைம் சொல்லிருக்காங்க, புரியுதா? வந்து கொத்திட்டு போ. காது கேட்காதா? கொத்திட்டு போக வேண்டியதானே? என்னடா காக்கா கொத்திட்டு போயிச்சுரா. அதையான இவ்வளவு சோகமா சொல்ற? சந்தோஷமா சொல்ல வேண்டியதானே? ஏன்பா காக்கா கொத்திச்சான்? காக்கா சாப்பாட கொத்திச்சான். ஏன்பா காக்கா சாப்பாட கொத்திருச்சு, சாப்பிடுங்க. எம்மாடி சீக்கிரம் போய் சாப்பாடு எடுத்துருவோமா? பசி தாள முடியல. என்னடா சாப்பாட்டுல கை வைக்கல? ஏண்டா அதான் காக்கா கொத்திடுச்சுனாங்களே. யோ, தலையிலேயே கொத்திடுச்சியா? என்ன தலையில கொத்திடுச்சா? அடப்பாவி, என்னடா நடுப்புலன்னு சொன்னா நடுமடையில நச்சு கொத்திருக்குது. அந்த ஆளை இது வர எனக்கு இன்னும் 3 நிமிஷம் இருக்கு. அந்த ஆளை என்ன பண்றான்னு பாரு. 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டல,
சோறு தானே வச்சேன் உனக்கு. கொத்திட்டு போனா தலையில வந்து கொத்திட்டு போவியா? மனசாட்சி இல்லையா உனக்கு? யோ உன்னதையா கேக்குறேன், வாயில என்ன வச்சிருக்க சொல்லி. என்னது இது? சைலண்டா சாப்பிட்டு வந்தா எனக்கு தெரியாது நினைச்சுனுக்கிறியா? ஏய் நில்லு நில்லு, வாங்க வாங்க வாங்க. என்னையா அடி எது ஆச்சேப்பா? அங்க காக்கா சோறு எடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிடணும்னு குழந்தையில இருந்து வயசான வரைக்கும் சாப்பிடாம காத்து நிற்கிறாங்க. நீ சவர்மா சாப்பிட்டு சவகாசமா நடந்து வர. சவர்மாவா? மாப்பிள, நீ சவர்மா சாப்பிட்டு தப்பு இல்ல, மைனஸை தொடைக்காம விட்ட தெரியுமா? அதான் உன் பெரிய மைனஸ். எப்படி கண்டுபிடிச்ச பத்தியா? இது மைனஸா? ஆமா. என்னடா மைனஸ் இது? டேய் குடிகார பையில வாயில காக்கா கக்கா போயிடுச்சுடா. இங்க வா இங்க வா செல்லம். கொப்பா நடுப்புள்ள மேலதான் பாசத்தை பொழிவான்னு சொன்ன, அநியாயத்து பொய்ஞ்சு வச்சுக்கிறாரு. ஆத்தா தாளமுல்ல போட. டேய் நான் பார்க்க தானே போறேன், உன் 10 நிமிஷத்துல என்ன கிழிக்கிறேன். போட. ஏன் பேரு யோ மாமா சாப்பிடுவா. கா 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 மேல அந்த சத்தம் கேக்குது. கா எப்போ இங்க வந்தான்? கா 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 யோ கா. நீ எப்பயா மேல வந்த? சீட்ல உன் பேர் வந்துல, சிட்டா பறந்து மேல வந்துட்டேன். ஏன்னா 10 நிமிஷத்துல காக்காக்கு சாப்பாடு வைக்கணும்ல. கத்து. அதெல்லாம் சரி, தலையில எதுக்கு ஹெல்மெட்? உன் தம்பி தலைய பார்த்தல, உங்க அப்பா தார் மரம் கொத்தி வச்சுக்கிறான். எல்லாம் ஒரு சேஃப்டிக்காகத்தான். டைம் வேஸ்ட் பண்ண சீக்கிரம் கத்து. அப்பா கீழ இருக்க சொந்தக்காரங்க முன்னாடில என் மானத்தை காப்பாத்துப்பா. உன்னோட ஃபேவரட் பொண்ணு நான் தானே, எல்லாருக்கும் காட்டுப்பா. அப்பா வாப்பா. கா யோ என்னையா இப்ப போய் குடிச்சிட்டு இருக்க? மா பொம்பளைங்க கண்ண தண்ணியை விட்டு உங்க சோகத்தை வெளிப்படுத்துவீங்க, ஆனா ஆம்பளைங்க உள்ள தண்ணியை விட்டு தாமா வெளிப்படுத்த முடியும். எனக்காக குடிக்கிற வா மாமா. உன் மக வச்சுக்கிட்டு சாதாரண தட்டு, உன் மரும்புள்ள குடுக்கத்து வெள்ளி தட்டு. வந்து ஒரு கட்டு கட்டு. வரமாட்டல? வா மாமா வா மாமா வா. குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறியா நீ? மாமா இங்க வா வா. மாப்பிள்ள மேல காவா. கட்ல சோறு போட்டு உன் பொண்ணு செஞ்ச கோட்டு சாப்பிட்டு பாசத்தை காட்டு. ஏய் வாடா. யோ மாமா. சீக்கிரம்யா, 6 நிமிஷம் தான் இருக்கு இன்னும். யோ மாமா, குழந்தைங்க சாப்பிடலாம் காக்கா சோத்த போட்டுருவோன்னு சொல்லுவாங்க. இங்க காக்காவே சாப்பிடலாம், யாருக்கு யார் சோத்த போடுவோம். இப்ப நீ சாப்பிடல, நான் சாப்பிட்டுருவேன். யோ சும்மா சொல்லி காமிச்சம்மா. இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்கு, ஏதாச்சும் பண்ணியா? ஐயோ இவ வேற என்ன பண்றது? இத புடி. இது வேற. யோ ஏதாவது ட்ரை பண்ணி எங்க அப்பாவை வரவையா? கிழிஞ்சது. எப்படி என்கிட்ட இருந்த மொத்த சரியும் இறக்கிட்டேன், அவன் இறங்க மாட்டானே. யோ வாயா. கா 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 கோ கோ. கா 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 கா. என்னடி இது? ஏங்க நாங்க எங்க மாமாவை படையில் வச்சு கூப்பிடுறோம், நீங்க எது கையில பழுப்பு வச்சுன்னு கூப்பிடுறீங்க? கூப்பிடாம என்ன பண்ண சொல்ற? நேத்து என் பொண்ணுக்கு செய்யறதுக்காக ஆசையா வத்தல்காய் வச்சுட்டு போனேன். அதுல காக்கா வாய் வச்சுட்டு போச்சு. 1/4 கிலோ வத்தல் தூக்கின்னு போச்சு. ஐயோ அதுக்கு எவ்வளவு கொழுப்பு? அத கால் உடைக்குதா இந்த பழுப்பு? ஏங்க நீங்க என்ன உணவு பண்ணீங்க? தபருங்க, நான் சாப்பாடு வச்சதப்ப நீங்க காலை ஓடிங்க. கா கா வா 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 வா. யோ 30 செகண்ட் தான் இருக்கு, ஏதாச்சும் பண்ணு. அடி. ஒரு மனுஷன் உயிரோட இருக்கும்போது டைமுக்கு சோறு வைக்க துப்பு இல்ல, செத்ததுக்கு அப்புறம் டைமுக்கு சோறு வை சொல்றியே, இது தப்பு இல்ல? ஓ மாமா அவரு அப்ரிஷியேட் பண்றாரு பார், கரெக்ட்னு சொல்றாரு பார். थैंक यू மாமா. யோ என்ன அடி, என்ன வேணா பண்ணு, ஆனா எப்படியாச்சும் சாப்பாட மட்டும் எடுக்க வையா. அதெல்லாம் முடியாது. எடுக்க வை, எடுக்க வை. முடியாதுன்றா. சே உடு. ஏய் சொல்லல. ஏய் உரு. ஏய் உடுறல. ஐயோ. ஏண்டி எடுக்கவே நீ என்ன எடுக்க வச்சல? ஏய் போடி. ஓ கா 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 கா. காக்கா வந்துச்சு போல இருக்கு. பெரியப்பா காக்கா சோறு எடுத்துச்சு. நல்ல வேலை, கோபாலகிருஷ்ணன் சாப்பாடு எடுத்துட்டான். இல்லைன்னு வச்சுக்க மிகப்பெரிய தோஷமாயிருக்கும். எல்லா பாவத்தையும் விட முன்னோர்கள் பாவம் தான் ரொம்ப ஆபத்தானது. சரி வாங்க எல்லாரும் சாப்பிட போவான். நீ ஏமா அழுகுற? எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னவா சொல்ற? காக்கா சோறு எடுக்கல. சோறு எடுக்கலையா? ஏய் லூசே, தாதெல்லாம் கலைஞ்சிருக்கு. அது காக்கா எடுக்கலங்க. 10 நிமிஷம் ஆகியும்
காக்கா வரலங்க. எங்க அசிங்கமாயிட போகுதுன்னு நான் தான் காக்கா எடுத்த மாதிரி கலைச்சு விட்டுட்டேன். கலைச்சு விட்டியா? என்ன மன்னிச்சிடுங்க. ஹாய் தாத்தா. ஹாய் செல்லம் வாங்க. கனவா? ஏய் ஏன் தாத்தா எல்லாரும் சோகமா இருக்கீங்க? கோபாலகிருஷ்ணன் இருக்காரு, அவர் சாப்பாடு எடுக்க வரல, அதான் எல்லாரும் சோகமா இருக்கும். ஆமாண்டா. எங்க அம்மா சொன்னாங்க அந்த தாத்தா செத்துட்டாருன்னு. ஆமாமா, தாத்தா இறந்துட்டாரு. இறந்தவங்களுக்கு சாப்பாடு வச்சா அத காக்கா வந்து சாப்பிட்டதுன்னா நம் முன்னோர்கள் நம்மள ஆசீர்வாதம் பண்ண மாதிரி. நான் மாடியில பார்த்தனே, நீங்க வச்சிருக்க எதையும் தாத்தா சாப்பிட மாட்டாரு. தாத்தா பிரெட் மட்டும் தான் சாப்பிடுவாரு. என்ன சொல்லுது பாப்பா? எல்லாருக்கும் பாய். ஏய் பாப்பா, ஏய் தம்பி, ஏம்பா தம்பி வீட்டுல சாப்பிடா நான் நினைச்சிருந்தேன். ஏய் என் மேலது தப்பு இல்ல, இவங்க 2 பேர் மேலதான் தப்பு. கேளு. பெரியப்பா, பெரியண்ண வீட்லயும் சின்னவன் வீட்லயும் மாறி மாறி சாப்பிட்டுருப்பாருன்னு நினைச்சிட்டு நானும் விட்டுட்டேன். இல்ல பெரியப்பா, தம்பி வீட்லயே தங்கச்சி உன் மேலதான் தப்பு. நினைச்சாரு. உன் மேலதான் தப்பு. என் மேல தப்பு கிடையாது. தாத்தா, நீங்க டெய்லி சாப்பிடுற பிரெட்ட லட்சிருக்கா வந்து சாப்பிட்டு போறீங்களா? இருக்கும்போது பெத்தவங்களை பார்க்காம அவங்க போனதுக்கு அப்புறம் படையல் வச்சுட்டு காக்கா வருமானு பாக்குறது என்ன நியாயம்னு தெரியல. சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டோம்.